பொதுவெளின்னு கூட பார்க்காம பிரபலங்கள் மேல தாறுமாறா குற்றம் சாட்டிய நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சின்மை. மீட்டு புகார்கள் அதிகரிச்ச சமயத்துல பின்னணி பாடகி சின்மையோட பாடலாசிரியர் வைரமுத்துக்கு எதிராக மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க. சின்மை மூலமா வைரமுத்துவோட பேர் பயங்கரமா அடி வாங்கிச்சு. ஆனா சின்மைக்கு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் இல்லாததுதான் அங்க பிரச்சனை. அந்த சமயத்துல அவங்கள பாட்டு பாடக்கூடாது, டப்பிங் பேசக்கூடாது, நீ சினிமாவிலே இருக்கக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய தடைகள்லாம் விதிச்சாங்க. ஆனா சின்மை எல்லாத்தையும் எதிர்த்து போராடினாங்க. ஒட்டுமொத்த தமிழ் சினிமா உலகமும் வைரமுத்துக்கு தான் ஆதரவா நின்னாங்க. அந்த இடத்துல தனி ஒரு பொண்ணா வைரமுத்தை எதிர்த்து நின்னாங்க சின்மை. வைரமுத்து இது வரைக்கும் எனக்கு என்னென்ன தொல்லைகள் கொடுத்திருக்காரு, அவர் மூலமா நான் என்னெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சின்மை ஓப்பனா ஒரு வீடியோல பேசினாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜயலட்சுமி. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானுக்கும் நடிகை விஜயலட்சுமிக்கான பிரச்சனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா பூகம்பமா வெடிக்கும். அதுக்கப்புறமா அந்த விஷயம் அப்படி காணாம போயிடும். ஆனா மறுபடியும் அடுத்த வருஷம் திரும்ப வரும். ஆனா இந்த வாட்டி சீமானுக்கு சமன் அனுப்பி நேர்ல ஆஜராகிற அளவுக்கு இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவுல வெடிச்சிருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி வலசரவாக்கம் காவல் நிலையத்துல ஆஜராகி இதுக்கு விளக்கம் கொடுத்திருந்தாரு நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான். இதுவரைக்கும் விஜயலட்சுமி சொன்னதை பெருசா யாருமே கண்டுக்கல. ஆனா இந்த வாட்டி பயங்கரமா அழுதுகிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. எப்பவுமே சீமானுக்கு ஆதரவா பேசக்கூடியவங்க கூட இந்த வாட்டி விஜயலட்சுமி பக்கம் சாஞ்சிட்டாங்க. நம்ம தமிழக அரசியல்ல இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சோ நாம் தமிழர் கட்சிக்கு இது கண்டிப்பா ஒரு பின்னடைவா தான் இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரீரெட்டி. படங்கள்ல வாய்ப்பு தரதா சொல்லிக்கிட்டு என்ன தப்பா பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு பல நடிகர்களோட பெயரை மொத்தமா வெளியே கொண்டு வந்தாங்க ஸ்ரீரெட்டி. இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா சல்லி சல்லியா நொறுக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போயிட்டு மிகப்பெரிய தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டாங்க ஸ்ரீரெட்டி. அவங்க பண்ணதெல்லாம் அந்த டைம்ல முகம் சொல்லிக்கிற அளவுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு என்னென்ன கொடுமைகள் நடந்துச்சு அது உண்மையா பொய்யா நான் பேச வரல. ஆனா அவங்க இன்டர்வியூல சொன்னது என்ன அப்படின்னா ஸ்ரீகாந்த், விஷால், நானி, டைரக்டர் ஏஆர் முருகதாஸ், சுந்தர் சி, ராகவா லாரன்ஸ் அப்படின்னு நிறைய பிரபலங்களோட பேரை மொத்தமா போட்டு உடைச்சாங்க. இதுல முக்கியமான ஆள் அப்படின்னா விஷால் தான். இதை பத்தி விஷால் கிட்ட கேட்கும்போது ஸ்ரீரெட்டினா எனக்கு யாருன்னே தெரியாது, அந்த பேரை கூட நான் கேட்டது கிடையாது அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்த நாளே ஸ்ரீரெட்டி ஒரு இன்டர்வியூல எனது பேர் தெரியாதா, நீ என்ன என்னெல்லாம் பண்ணிருக்க அப்படின்னு நான் ஓப்பனா சொல்லவா அப்படின்னு ஸ்ரீரெட்டி மறுத்து பேசியிருந்தாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நயன்தாரா. நடிகை நயன்தாரா தனுஷோட பெருந்தன்மை, தன்னடக்கம் இது எல்லாமே வெறும் மேடைக்கு மட்டும்தான். உண்மையாவே அவர் ரொம்ப மோசமானவர், சக கலைஞர்கள் வளர்றது அவருக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு நேரடியா மிகப்பெரிய அறிக்கையை வெளியிட்டாங்க. நானும் ரவுடிதான் படத்துல உள்ள ஒரு சின்ன கிளிப்பை நயன்தாராவோட வெட்டிங் டாக்குமெண்ட்ரியில போட்டதுனால 10 கோடி கண்டிப்பா தரணும் அப்படின்னு நயன்தாரா கிட்ட தனுஷ் கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அங்கேயே பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஒரு மீட்டிங்ல கூட நயன்தாரா ரைட் சைட் பார்த்து இருக்க, தனுஷ் லெஃப்ட் சைட் பார்த்து இருக்க, அது கூட ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விசித்ரா. விசித்ரா பண்ண விஷயம் மிகப்பெரிய பேசும் பொருளா மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம். பிக் பாஸ் 7வது சீசன் மூலமா தமிழக மக்கள் கிட்ட பெரிய அளவுல இவங்க பேர் வாங்கினாங்க. இவங்க நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு காலத்துல முன்னணி நடிகையா இருக்கும்போது கூட அந்த அளவுக்கு அவங்க பேர் வாங்கல. சில வருஷங்களுக்கு முன்னாடி நடிகர் பாலகிருஷ்ணா எனக்கு பயங்கரமா தொந்தரவு கொடுத்தாரு அப்படின்னு வெளிப்படையா பிக் பாஸ் நிகழ்ச்சியிலேயே பேசியிருந்தாங்க. பிக் பாஸ பல கோடி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். எல்லாருக்கும் முன்னாடியும் நடிகர் பாலகிருஷ்ணா மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வைப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்ரன். நடிகை சிம்ரன் அவங்க தங்கச்சி மோனல் இறந்த சமயத்துல டான்ஸ் மாஸ்டர் கலாவோட தம்பி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு பயங்கரமான சட்ட போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. நடிகை மும்தாஜ் தான் அந்த சமயத்துல மோனல் தங்கியிருந்த ரூமுக்கு போய் நிறைய தடயங்களை அழிச்சிட்டதாகவும் சிம்ரன் வெளிப்படையா பேசியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.